தோழர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்கள் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கின்ற போது அவருடைய வறுமை எப்படி இருந்தது என்பதற்கு இதை பார்த்தால் நமக்கு நன்றாக புரியும். கல்லூரி விடுமுறை விட்டதோ இல்லையோ, உடனே காஞ்சிபுரத்திற்கு பஸ் ஏறி விடுவார் அண்ணா. ஒவ்வொரு கல்லூரி விடுமுறைக்கும் அவர் வீடு சென்றபோது ஒரு மாற்றத்தை கூர்ந்து கவனித்து வந்தார். ஏழை எளிய குடும்பம். அதனால் அண்ணாவின் கல்லூரி செலவை அதற்கு குடும்பம் தாங்க முடியவில்லை. ஆகவே தொத்தாதான் அணிந்திருந்த நகைகளில் ஒவ்வொன்றாக அடமானம் வைத்து அந்த பணத்தை அண்ணாவின் கல்லூரி செலவுக்கு பயன்படுத்தி வந்தார். தொத்தா, நான் கல்லூரிக்கு இனி போவதில்லை என்றார். பதறிப்போய், ஏன் துரை இப்படி சொல்ற என்று தொத்தா கேட்டார். பின்ன என்ன, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்கள் நகையை விற்று என்னை படிக்க வைக்கிறீங்க. வீட்டையெல்லாம் வறுமையாக்கிவிட்டு நான் படிக்க வேண்டுமா என்று கேட்டார். அப்படி சொல்லாதே அப்பா, நகை இருக்கும் போகும். தொத்தா, நீ படித்து சம்பாதிக்கும்போது எல்லாம் தானாக வந்து சேரும். எங்களுக்கு என்ன சொத்து இனிமேல் வேணும்? நீயும் உங்கள் படிப்பும் தான் எங்கள் சொத்து. எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று தெரிஞ்சுக்கிட்டு நீ படித்தா போதுமப்பா என்று தொத்தா பேசியதை கேட்டு அண்ணா கண்கலங்கினார். அன்றிலிருந்து அண்ணா படிப்பில் அதிக கவனம் செலுத்தினார். கல்லூரி வாலிபர்கள் பொழுதுபோக்கிலும் விளையாட்டிலும் ஈடுபடுவதை பார்த்து சபலம் ஏற்படுகிற போதெல்லாம் தொத்தாவின் நகைகளை அடமானத்தில் இருக்கின்றன என்பதை பற்றியும் வெறுங்கழுத்தோடு தொத்தா இருக்கிற காட்சியையும் நினைத்து கொள்வாராம் அண்ணா.